ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக சட்டுன்னு செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுங்க, இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட இந்த சட்னி நீங்கள் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5-6 வரமிளகாய், 2 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ மிளகாய் பூண்டும் வதங்கினதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். பூண்டு மிளகாவையும் இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறேன். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி விடாமல் பல்ஸ் மோடில் கொஞ்சம் குறப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி சேர்த்து சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாம். சட்னி அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேங்க. இதை பார்த்திங்கன்னா தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சி துவையல் மாதிரி கூட வச்சு ரச சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். டிஃபன் ஐட்டத்துக்கு தொட்டுக்குன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். நம்ம மிளகாய் வதக்கின மீதி இருக்க எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு சிட்டிக்கை அளவுக்கு பெருங்காயத்தூள், வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி சுட சுட இட்லியோட, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, பொங்கல், மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சட்னி தண்ணி விடாமல் தாளிக்காமல் அப்படியே துவையல் மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன்னா ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். 2 விதமாகவும் இந்த சட்னி நம்ம பயன்படுத்தலாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் சட்னி செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துட்டு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.